கேரள அரசு அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனாவுடன் நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? தற்போது இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் கலந்திருக்காங்க? கூடுதல் விவரங்கள். முல்லை பெரியாறு அணைக்கு கீழே கேரள அரசு புதிய அணை கட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது. இதற்காக கடந்த 5ஆம் தேதி கேரள அரசுடைய நீர்வளத்துறை அமைச்சகம் மத்திய அரசுடைய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழுவிடம் அதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தின் மீதான பரிசீலனை என்பது 28ஆம் தேதி மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு பட்டியலிட்டிருக்கு. இதைத்தான் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நடவடிக்கையில தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது. என்ன இந்த விவகாரத்துல அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளரை தமிழகத்தினுடைய நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதுல முடிவும் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த இதுல மத்திய அரசு ஒரு கடிதத்தின் மூலமாக அந்த மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு மூலமும் அதே நேரத்துல மத்திய அரசு மூலமாகவும் ஒரு தமிழக அரசு ஒரு கடிதத்தின் மூலமாக தமிழக அரசினுடைய இசைவின்றி எந்த விதமான அணையை கட்டுவதற்கும் கேரளாவுடைய அந்த விண்ணப்பத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் தமிழக அரசோட நிலைப்பாடாக கொண்டிருக்கிறது. இதைத்தான் ஏற்கனவே நீர்வளத்துறை செயலாளர் வலியுறுத்தியிருந்தார். அந்த வகையில தலைமைச் செயலாளரும் கலந்து ஆலோசனை மேற்கொண்ட பிறகும் இதே நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில முல்லை பெரியாறுல புதிய தடுப்பணை கட்டக்கூடிய கேரள அரசுடைய முயற்சியை தடுக்கும் நடவடிக்கையில தமிழக அரசு என்பது ஈடுபடுகிறது. இதற்காக மத்திய அரசு வலியுறுத்தும் வகையில கடிதம் எழுத உள்ளது. அந்த ஆலோசனை தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கேரள அரசுடைய விண்ணப்பத்தை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்தி உள்ளார்கள். தமிழக அரசுடைய இந்த கடிதத்தின் மூலம் வலியுறுத்த உள்ளார்கள். நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.